என்னங்க அவன் தான் சொல்றேன் பார்த்தா மென்டல் பாக்குற மாதிரி பாக்குறீங்க. நான் யார் தெரியா? நான் தாங்க புரோக்கர் ராமானுஜம். புரோக்கர்னா யாருக்கு அவ்வளவு பழிச்சுன்னு தெரியாது. விளக்கமா சொன்னா தெரியும். திஸ் இஸ் மை டாபர் மாமா. திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் தான் மாவட்ட கலெக்டர் அப்படியே பெருமையா சொல்லிக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டரா? கலெக்டர் மாதிரி என்ன பெருமையா எல்லாரும் சொல்லிக்கிறேன். புரோக்கரா இருக்கீங்க? நோ, திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் பேர் என்னன்னா? கற்பகராஜ். யோசனை பண்ணி சொல்றேன். நான் யாருப்பா? நான் யாருப்பா? எப்படி பேர் எடுத்த மாதிரி கோயில் திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர்னா கூட யோசனை பண்ணி தான் சொல்லுவாங்க பேரு. ஆனா இந்த டாபர் மாமா தெரியாத ஆளே கிடையாது. ஏய், எந்த தொழிலுமே தெரியுமா நினைக்கண்டா? அப்பதான் கஞ்சி ஊத்தும். அனாவசியமா நினைச்சா கஞ்சி ஊத்தாது, வேற எதுனா தான் ஊத்தும். சரிதானா? செய்ய தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க. என்ன படத்துக்கு எம்ஏ படிச்சுக்கிறேன், எங்க வேலைக்கு போன யாரும் வேலைக்கு தர மாட்டேன்ட்டாங்க. அதனால பார்த்தேன், நானும் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தேன். ஏகே எம்ஏ படிச்சுக்கிறேன் இல்லையா, அது பக்கத்துல ஒரு எம்ஏ போட்டேன். என்னாச்சு? எம்ஏ மாமா மா டாபர் மாமா. உலகத்துல நம்ம கிட்ட வந்து போகாத ஆளே கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய கராய்க்கு வரும். இப்ப கராய்க்கே வரதில்ல. ஏன்னா பொம்னாட்டிக்கெல்லாம் வீட்டுல இருப்பாங்க, ஆம்பளைக்கு வேலைக்கு போவாங்க. சம்பளம் வாங்கிட்டு வரும்போது வயிலே மாட்டிக்கிடுவான். இப்ப எல்லாம் பொம்னாட்டிக்கெல்லாம் கம்பெனி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பளைக்கெல்லாம் வீட்டுல சோறு ஆக்கிக்கிறாங்க. பார்த்து கிடையாது. என்ன பண்ணுறது? வெளிநாட்டுக்கு போனேன். தாட்சி பெண்களாம் ஏழ்மையான நிலைமை இருந்தாங்க. அவங்களாம் பெரிய பெரிய ஆளாக்கி விட்டேன். எங்க அக்கா பொண்ணு ஒன்று இருந்தா விசு வீணா சீக்கிரம் கல்வி வாங்க மாமா அப்படின்னு போன் பண்ணிருந்தான். என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியல. முதல்ல மீனா பாப்பா. மீனா மாமா வாங்க. மாமா ரொம்ப தொலைவில் நடந்து வந்து கை கால புடிச்சு விடுறீங்கன்னா என்ன சைக்கிளுக்கு காத்து அடிக்கிற மாதிரி அடிப்பேன். என்ன அணமுச்சு வைக்கிற மாதிரி அடிச்சு சொருவுற ஆனா அப்படியே அமுக்குறியா? எனக்கு சப்ப வருமா? கை சப்படியே அப்படியா? வீட்டை தேடி வந்திருக்கீங்க. ஆமா. பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, ஆர்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா, போன்விட்டா சாப்பிடுறீங்களா, பூஸ்ட் சாப்பிடுறீங்களா? ஐயோ, பூஸ்ட் போன்விட்டா எல்லாம் சாப்பிட்டு போர் எடுத்து போச்சுமா. ரெண்டு பணமா இருந்தா சுட்டி எடுத்தா சப்பி எடுத்துறேன். இந்த இரவுல அதெல்லாம் கிடையாது. சவுண்ட் கேட்டு போனா அப்படியே மொச்சி பொறிக்கணும் வந்துடலாம். கூலிங்கா மோர் அடிச்சு கொண்டு வரட்டுமா? ஏன் மைனேத்துல சளி பிடிச்சி சாவுறதுக்கா? மோரு தேவை கிடையாது. வேணாம் மாமா, குச்சைஸ் வாங்கி வந்தா. குச்சைஸ் வாங்கி வந்து கொடு. கோயிலாண்ட உட்கார்ந்து சப்பிங்க இருப்பேன். யாரியவா? மாமா, உனக்காக கூலிங்கா பெப்சி, 7up, மிராண்டா, மாசா, ஸ்ப்ரைட். வேறாண்டா சொன்ன உடனே நான் மறந்து விட்டேன். வேறாண்டா வேணாம். அப்ப அது கூட தேவை கிடையாது. வேணாம். கூலிங் ஐட்டமே உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்காதுமா. சுட சுட தொண்டி வடை ஒன்னு சுட்டி எடுத்தா. வடை சுட்டி எடுத்தனால ஏத்தா, ஆனா எண்ணெயிலே சுட்டி எடுத்தா. தண்ணிய சுடுவாங்க. எண்ணெயில சுட்டா தான விரும்பி சாப்பிடுவேன். ஏய், திரும்பி
அப்படியே அப்படி திரும்பி அப்படியே யூட்டர் பண்ணி ஐயா ஐயா எங்க அக்கா பொண்ணு மீனா வாடி ஆண்டி ஐயோ என்ன எப்படி இந்த குழந்தை போலூர் பஸ் ஸ்டாண்ட்ல சுத்தி கிடந்த மனாரியா பஸ் வாய் பாய் தோல் பேப்பர் எல்லாம் தூக்கிட்டு அந்த பஸ் எப்படி இருக்கான் தம்ம தம்முன்னு இருக்கான் அது மாரி இந்த ஆளு முன்னாடி வாழும் தோல் வாய் வைக்கிற மார்க்கெட்டே இறங்கி போய்க்குது என் நிலைமையே தலைக்கையா மாறி போச்சு. என்னம்மா சொல்ற? ஒரு நேரத்துல எப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தேன், எத்தனை பெண்களை வைத்து வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஆமா. ஒரு நேரத்துல 57 பெண்கள் என்கிட்ட இருந்தாங்க. ஆமா. 2 பெண்களை தவிர்த்து கொள்ள ஆளே கிடையாது. 2 பேரா? 2 பேர் தான் இருக்கிறாங்க. அட அட அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல உங்க அராஜகம் தான். ஆனா போலீஸ் கண்ணுக்கு டிமி குடுத்துட்டு கிளம்பிடுவீங்க நீங்க. ரன்னிங்லயே ஏறுங்க ரன்னிங்லயே இறங்குவீங்க. கண்டே அப்படி முடியாது போலீஸ்காரர். காட்பாடி டு அரக்கோணம் அரக்கோணம் டு காட்பாடி. ஆமா. ரன்னிங்லயே ஏறுவேன் ரன்னிங்லயே இறங்குவேன். 57 பேர் வச்சு தொழில் செய்து 2 பேர் இருக்காங்களா? இப்ப 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஏமா மாமூல் கரை கூட வரல? ஒரு நேரத்துல எப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த பாவி பொழுது ஓலை குடித்த வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அண்ணா அண்ணா தொழிலே இல்லையா வாண்ணா துட்டிலாம் கூட பரவாயில்ல காலேஜ்ல குடி இருந்தா வருது கராக்கி இப்பதான் அலமோது வருது ஒண்ணு ஒண்ணா வந்து உட்காந்துட்டு தான் இதுக்கு மேல தான் நம்ம டாப்ல போறோம். மாமூல் கரைக்கு வரது இல்லையா? நம்ம முட்டை வைக்கிற கோபாலே முட்டை வைக்கிற கோபால வராரு. பூரா ஊள முட்டை தான் கொடுத்துட்டு போறாரு. வெறும் ஊள முட்டையா? நம்ம பாய் விக்கிற காசும் பாய் அவர் பாய போறாரு கண்டு ஒரே ஒரு நாள் கூட படுத்து இருந்த பாரே கிடையாது. அந்தால வரது கிடையாது. படுத்து கிடையாது. நம்ம ஈதிகார ஆறுமுகம் அவர் வயிறை பிரிச்சு ஜாயிண்ட் கொடுப்பாருன்னு தான் பாக்குறேன். ஒண்ணும் செட் ஆகல. அவர் மேல தப்பு இல்ல. டிரான்ஸ்ஃபர் ஃபால்ட் பண்ணுது. அவர் எப்படி போட்டாலும் பீஸ் சேவுது. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? பாபா மாமூல் கரை கூட வரல எப்படி குடும்பம் போறது? நிலைமையே மாறி போச்சு. நீங்க வந்துட்டீங்க. நீங்க கொண்டு எனக்கு கவலை என்பதே கிடையாது. கவலைப்படாதே. வெளிநாடு போறேன்னு சொன்னீங்களே. அந்த காஞ்சிபுரம் போனீங்களா? காமாட்சியை பாத்தீங்களா? காஞ்சிபுரம் போனா காமாட்சி பார்த்தா ஏழ்மையான நிலைமையில இருந்தா. அவ வீட்ல நான் காலடி எடுத்து வச்சிரோம். காலடி எடுத்து வச்ச நேரம் 20 டாரஸ் லாரி வாங்கிட்டான். அந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சிக்கு 20 டாரஸ் லாரி ஓனர் மாய்ப்பா. ஒரு நேரத்துல பிழைக்கவே வழி தெரியாத பொண்ணு. ஆமா. நான் பார்த்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போட, இப்படிதான் வரணும், இப்படிதான் தொழில் பண்ணணும்னு தொழில் நீ சொல்லி கொடுத்த. நான் சொல்லி கொடுத்தேன். அவளுக்கு 20 டாரஸ் லாரி ஓடுது. அவ டாப்ல போயிட்டா நீ லோல போயிட்ட. என்ன பண்றது? அந்த மாதிரி. மதுரைக்கு போடுகிற மீனாட்சியை பாத்தீங்களா? மதுரைக்கு போன மீனாட்சி பார்த்தேன். பார்த்த உடனே என்ன பார்த்து ஓன அழ ஆரம்பிச்சிட்டான். மாமா கரைக்கே வரல நான் செத்துரும் பொழுது மாமா அப்படின்னா கவலைப்படாதீங்க. அவ வீட்டுல கால் அடி எடுத்து வச்ச. காலை எடுத்து வச்ச நேரம் மாடி மேல மாடி கட்டா 5 சினிமா தியேட்டர். அட இந்த தொழிலே பண்றது இல்ல. இப்ப பையனும் தூறா மாமா. ஒரு நேரத்துல கட்டிக்க துணி கிடையாது. நீ என்கிட்ட ஓட்டோட்டமா ஓடி வந்தா. ஆமா. 2 புடவை, 2 ஜாக்கெட், 3 உள்பாவாடை, 2 பிரா. நான் குத்தாம்ச்சு கட்டிக்கிட்டு உள்பாவாடை இல்லன்னு உங்ககிட்ட வந்து ஓன் ஆயிதா. நீ கட்டி இந்த உள்பாவாடை அவுத்து குத்துட்டு இப்ப நீ பாவாடையில நிக்கிற. ஆமா. இனி முதல் கொண்டு எனக்கு கவலை என்பதே கிடையாது. காஞ்சிபுரம் போனீங்க காமாட்சியை பெரியாளாக்குறீங்க. மதுரைக்கு போனீங்க மீனாட்சியை பெரியாளாக்குறீங்க. இந்த மிஸ் மீனா வீட்டுல இப்பதான் காலடி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க காலை வச்ச நேரம் நான் ஓங்கணும் உயரணும் வாழணும் வளரணும் பெட்டா. காவலியா படாத. நான் உன்னை வாய வைக்கிறேன் வாய வைக்கிறேன் வாய வைக்கிறேன். டேய் சனினா வாய வைக்கிறேன். அப்படி விளக்கமா சொல்லுமா? ஆமா. ரேட்ல இப்ப மாமூல் ரேட் தானா புத்த ரேட் போட்டுக்கிறியா? நான் ரேட் எடுத்து சொல்றேன். என்ன சொன்னதே கராக்கி பிடிக்கும். நான் புடிக்கிறேன். பட்டே போடவே தொட்டா ஓரானே பட்டு புடவையை தொட்டா பட்டு புடவை தொட்டாலே 1000. பக்கத்துல வந்து விட்டா 2000 மேல. போலியா ஏன் ஆடி நடக்கிற? எங்களுக்கு பார்த்து ஏத்துற அளவுக்கு 2 பேருக்கு பார்த்து ஏத்துற அளவுக்கு நீ வாத்தியார் ஆயிட்ட. ஆச்சாரி பேரு என்ன? ஆச்சாரி பேரு சிறவாக்கமா? சிறுவாக்கு மணிகண்டன். ஏன் மாத்தி மாத்தி பிராட் மாதிரி பேசுகிறேன்?
அவங்க குருநாதர் பண்ணாங்க அவர் சொல்றாரு. குருநாதர் பின்னி எங்களுக்கு குருநாதர். ஆமா. எங்க ஜட்ஜி சொல்லுங்க. தத்திம சதகதித்தோ. தாய் தூட்டு வாயால மட்டும் சொல்லு. தத்திம சதகதித்தோ. கலகரியா? ததாகதித்தோ. தைதோ. டேய் நாளைக்கு மறந்து போல்றாங்க. ஐயோ தகரன்னா அவனுக்கு என்ன உனக்கு கூட்டாங்கம்மா. ஏய் அம்மா பாடக்கூடிய பாடலுக்கு ஸ்ருதியோட தாளத்தை போடுனா ஏதோ தானம் தட்டி நடக்குது. சுதில பாடத்துல ஒரு ரெண்டு பேர் இருக்கும். உற்சாகம். யாரெல்லாம் வரவேட்டா பெரிய பெரிய வாத்தியாரெல்லாம் செத்துறாங்க போல. அவளோ அங்க தான் கத்திட்டு போனாங்க. யாரு? அவளோ சரியா? வெளிய சொல்லாத. வெளிய சொன்னா வெக்கம் உள்ள சொன்னா துக்கம். அப்படியே முழுங்கு. வீட்டா நல்லா புள்ள போட்டு தூள மாட்டோம் எதிர் விட்டு மோத மாட்டோம். நானா எங்க மேல சவுத்தாடிக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். சவுத்தனா வேகமா அடிக்க போறேன்னு சொல்லிட்டு வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்துட்டு வந்து ஆனா எடுப்பால செஞ்சே உங்க அந்த ஓடி விட்டுறான். எப்படியோ காக்கா குடிச்சிடுறேன். கம்பெனிக்கு இல்ல சாகரா கம்பெனிக்குன்னு சொல்லாத. செய்யறவங்களுக்கு செய்யறேன்னு சொல்லு. எங்களுக்கு எல்லாம் செய்தியா? உனக்குதான் செய்யறோம். அவனுக்கு செய்யுமா முதல்ல. என்னது அவனை செய். என்னது உடம்புக்கு எவ்வளவு நல்ல தெரியுமா? துட்டு துட்டு மாத்தா சும்மா வருமா? யாரு? ஒரு நாள் கூத்தாட்டு 4 நாள் துட்டு சேர்த்து கேப்பியா? நேரம் நீ கேப்பியா? துட்டு கேப்பியா? தொட மாட்டாங்க. ஃபைனலா 6000 வரைக்கும் தான் என் ரேட். ஐயா ஃபைனல் 6000 என்னடி 6000 2000 3000 மாடா இன்னத்துக்கு ஆகுது. என்ன பண்றது? குடிச்சாலும் புடி கொம்பா புடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. வெயிட்டான கராஜா குடிக்கிறோம். இந்த தர நம்ம 2 பேரும் செட் ஆவறோம். மாமா நீங்க வந்துட்டீங்க. இந்த மாதிரி அந்த கராஜ் நீந்து போச்சு. அது எழுந்திருக்காது. வரக்கூடாத வேஸ்ட்ல வந்துங்கிற வம்பு தும்முமா ஆயிப்படும். இறங்கி வந்தா ஷனாரி போடுவேன். இன்னும் 1 மணி நேரம் எங்க கதையை பார்த்தனா நீ பேசவே மாட்ட. வாய் தரது காலையில வெள்ளுங்கி கூட மிஞ்சாது. மொத்தத்து உருவிடுவோம். மாமா நீங்க வந்துட்டீங்க. எனக்கு கவலை என்பதே கிடையாது. நான் நேரா உள்ள போறேன். ஃபேஷியல் பண்றேன், ஐப்ரோ கட் பண்றேன், லிப்ஸ்டிக் போடுறேன், ஐலைனர் போடுறேன், மஸ்கரா போடுறேன், இசட் சென்டர். ஏய் ஜவுரியா பர்மனன்ட்மே வராது. இதெல்லாம் வாங்கி போட்டா செலவு தாண்டி ஆகும். என்ன பண்ணணும்? விரலுக்கு தந்த வீக் போணுவாங்க. என்ன பண்ணணும்? நான் சொல்ற மாதிரி செய். கராஜ் வரணும் நான் சொல்ற மாதிரி செய். சரி. நேரா பாத்ரூம் போ. பழுக்க மஞ்சள் எடுத்து பூசு. நேரா ரூம் போ. கண்டாங்கி சேலை எடுத்து கட்டு. தலைவாரி கொத்தா பூவை. ஒரு பக்கத்துக்கு கொட்டு வை. வாட்ச் முடி அந்த வந்து நிக்கும்போது குடும்ப பொம்பளை மாதிரி தெரியணும். மாமா ராக்கி வந்தா கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி போடணும். பாக்கிறதுக்கு குடும்ப பொம்பளை மாதிரி தெரியணும். வீட்டு உள்ள காலை வச்சுதான் ஒத்த கோழி அமுக்குற மாதிரி அமுக்கணும். அத்தரம் வெளிய போக கூடாது. இது போல சொல்லி கொடுக்கதா எனக்கு ஆளு கிடையாது. நான் வந்து இல்ல தூக்கிறேன் உன்னை. இதே மாதிரி தான் நல்லதா இருக்கும். 2 நாள்ல இறங்கிடுது. அப்படி எல்லாம் பேசாத மாமா. மாமா பூன் துப்பிட்டு மறுபடியும் தொடக்கூடாது. துப்பிட்டோம்னா மறுபடியும் போய் நக்கூடாது. சரிதானா? நெருப்பு மேலேயே இருக்கு. ரைட்டா? ஜீவோ மாமா நீங்க சொன்னது போல குடும்பத்தை பொம்பளை மாதிரி தயார் நிலை எனக்கு ரெடியாகி காத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ராக்கிய பார்த்து வரேன் நானு.